சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு போய் பேசுவாரு. மத்தவங்களுக்கு எல்லாம் இது என்ன பிரச்சனைனே தெரியாது, சொன்னாலும் புரியாது. அதனாலதான் நான் அவங்க கிட்ட கேட்பது, உங்கள் மண்ணின் மைந்தர் அண்ணன் இனிகோ இருதராஜ் அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. செய்வீங்களா? நான் இன்னைக்கு போட்டோ இன்னும் முடிக்கல, இரு போட்டோ காட்டுறேன். நான் இன்னைக்கு 12வது நாள், சென்ற 30ஆம் தேதி ஆரம்பிச்சேன். 12 நாளா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா போய் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி மக்களையும் சந்திச்சு உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க, நாங்க இந்த 5 வருஷத்துல இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், இந்த தொகுதிக்கு இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், உதயசூரியன் சின்னத்துக்கு மீண்டும் ஆக்குறீங்க அப்படின்னு பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்களும் உங்களுக்கு தெரியும், டெய்லி தொலைக்காட்சியில பாக்குறீங்க, ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறார். நம்மளுடைய வேட்பாளர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களும் தொடர்ந்து என்னைக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாரோ அதுக்கு முன்னாடி வரும் தேர்தல் மட்டும் வர நம்முடைய இனிகோ இருதயராஜ் கிடையாது. திமுக கார என்னைக்குமே மக்களோடு எந்த தினமும் வாரம் முழுக்க வருஷம் முழுக்க மக்களோடு பயணிக்கிறவர் தான் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு தெருவா போய் ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்கிறாரு. நாம மத்தவங்க மாதிரி பிரேக் விட்டு பிரச்சாரம் பண்ணல. சில பேர் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனா நம்ம ரெஸ்ட் இல்லாம தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கோம். டயர்ட் ஆகாம மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு உலகமே கொரோனா பீரியட்ல, கொரோனா லாக்டவுன் அப்போ முடங்கி கிடந்துச்சு. அந்த லாக்டவுன் காலத்துல கூட நம்முடைய திமுக, நம்முடைய உடன்பிறப்புகள் தான் களத்துல இறங்கி மக்களுக்கு என்ன தேவையோ அதையும் உயிரை பணைய வச்சு நாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கொரோனா லாக்டவுன் மாதிரி இன்னைக்கு பல பேர் வீட்டுல முடங்கி கிடக்குறாங்க. இன்னைக்கு உங்களுடைய வேட்பாளர் திரு இனிகோ இருதயராஜ் இன்னைக்கு இந்த ஒரு தொகுதியில மட்டும் அவர் வேட்பாளராக நிற்கிறார். இனிகோ அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நண்பர்கள் உண்டு, சென்னையிலே நிறைய நண்பர்கள் உண்டு. அங்கேயும் அவர் பல தொகுதியில நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா அங்க ஒரு காலு இங்க ஒரு காலுன்னு குறுக்கா மறுக்கா நிக்கல. 2 காலையும் ஸ்ட்ராங்கா இந்த தொகுதியில திருச்சி கிழக்குல தான் நான் நிப்பேன், திருச்சி கிழக்குல தான் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு இங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு உங்களுடைய வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் அவர்கள். ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு இடத்துல நின்னாலும் நீங்க நிச்சயம் வெற்றியை தேடி தருவீங்கன்னு அந்த தைரியத்துல உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நிக்கிறாரு. இத சொன்ன என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உதயநிதி மட்டும் 2 தொகுதியில நிக்கிறாரு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 2 தொகுதியில நிக்கிறாருன்னு சில அறிவாளிகள் பேசுறாங்க. இது கூட தெரியாத ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுறது? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிங்கிறது கூட ஒரு தொகுதிங்கிற தெரியாத ஒரு தற்கொலை கிட்ட போய் நான் என்னத்தை சொல்லி அவனை நான் புரிய வைக்கிறது?